இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பார்க்கும்போது ஃபோனில் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் அனுப்பிச்சிட்டு நாம் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஒரு டைரக்டர் வீட்லேயும் போய் நம்ம நிற்கணும். எத்தனை வருஷம் நிற்கிறோன்னா நமக்கே தெரியாது. எப்போ அவங்க கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. எப்படி அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒன்லி வந்து இப்போ டிஜிட்டல் வந்தோடனே அந்த கேமரா ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அப்போல்லாம் வந்து ஃபிலிம் ரோல் தான் அது. ரொம்ப காஸ்ட்லி. ஒரு அப்போவே ₹10,000 என்னமோ ஒரு ரோல் வந்து ₹10,000. அது அந்த டர் சவுண்டு கேட்டாலே எல்லாரும் டர் ஆகும். ஏன்னா மீட்டர் தான் அது. ஆமா. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியான ஃபிலிம் அது. ஸோ அதனால் கொன்றுவானுங்க. ஒரு மிஸ்டேக் தப்பாக ஒரு கிளாப் அடித்தா கூட அந்தளவுக்கு திட்டு விழணும் நமக்கு. ஸோ அதனால் கண்டினியூட்டி பார்க்குறது எல்லாமே வந்து அந்த ஃபிலிம் ரோலை வச்சு தான் இருக்கும். அதனால் அப்போ ரொம்ப சின்சியரான ஒர்க்கர்ஸ்லாம் இருந்தாங்க அப்போ. இப்போ இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் அந்த ஸ்பாட்டுக்கு போனால் அவங்க இஷ்டத்துக்கு கதை பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேமராவில் ஏதோ ஒரு ட்ராலி வந்துடுச்சு, அது வந்துடுச்சுன்னா கூட சிஜியில் எரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது நம்ம அடி வாங்கினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது.